வெல்கம் பேக் டு எம்பிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வரகரிசியில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு வரகரிசியை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 லவங்கம், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கலந்து விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கலாம். வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்படி வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு கப்பு பட்டாணியும் 2 கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கிறேன். ரெண்டு நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கின வாட்டி 1 கப்பு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கிறேன். நான் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வரும்போது ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்திக்கலாம். வரகரிசி நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போன வாட்டி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்மளோட வரகரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு.